ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேஎல்லேருந்து நம்ம சிங்கப்பூருக்கு வர வழியில் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் அந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க என்னென்ன பண்ண அப்படின்னு பார்த்துட்டே போகலாம். இப்போ அங்கேருந்து காலையில் கிளம்பிட்டோம். சீக்கிரமாகவே கிளம்பிட்டு நேராக பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு போக போகிறோம். வாங்க அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அங்கேருந்து கிளம்பி வெளியே வரும்போது இந்த டனலுக்குள்ளே வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த டனலோட வீடியோ எடுத்தேன். அவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இடடியாக க்ரீன் கலர் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி பாருங்கள், நான் முட்டை வாங்கினேன், அப்புறம் கடுங்காப்பி, மைலோ, டீ இப்படி வாங்கிட்டு ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணி வாங்கினோம். வாங்கி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறவள்ள அதே இடத்துல பார்த்திங்கன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, குக்கீஸ்லாம், அதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். குக்கீஸ் பார்த்திங்கன்னா 100 கிராம் 10 ரிங்கெட் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஃபுல்லாக சாக்லேட்ஸு நிறைய ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. அதோடு சரி 2-3 பாக்கெட் வாங்கிட்டேன், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குறதுக்கும் நம்ம வீட்டுக்கும். அப்புறம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு பெரிய மாலுக்கு போயிருந்தோம். அப்புறம் மாலுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு அழகான பூனை எங்களை பார்த்து எங்கள் பின்னாடியே வந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மால் உள்ளக்க போனோம். மாலுக்குள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கேக்கு கடை, ஃபுட்பால் மாதிரி அந்த வித்தியாசமாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட சிங்கப்பூர் ரேட் அளவுக்கே பொருட்கள்லாம் இருக்குது. அதனால் பெருசாக நாங்கள் ஷாப்பிங் பண்ண இல்லை. அப்புறம் லன்ச் டைம் ஆனோடனே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஏடபிள்யூ கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். கொஞ்சம் க்யூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வெயிட் பண்ணால் அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க, வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு இங்கே கார் வாஷ் பண்ணுறதுக்கு வேண்டி இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அங்கேருந்து கார் கழுவுன அப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு நேராக வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்போ பசங்க சொன்னாங்க பெருசாக எங்களுக்கு எதுவும் வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதுன்னாங்க. அப்புறம் பெட்ரோல் பங்கில் கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டு பன்னு அந்த மாதிரி டேக்கே வாங்கி எடுத்துக்கிட்டு இமிக்ரேஷன் வந்தால் அந்த பெருசாக கூட்டமே இல்லை, காலியாக தான் இருந்துச்சு. அதனால் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கே மலேசியாவில் என்னென்ன பொருட்களை வாங்கினா காமிக்கிறேன். இந்த ஷூ வாங்கினோம். சிங்கப்பூரோட பாதி விலைக்கு நம்மளுக்கு அங்கே கிடச்சிருது. இதில் வந்து ஜெண்டிங்கில் அவுட்லெட்டில் வாங்கினது அடிடாஸ் நைக்கி ஷூஸ்லாம். இந்த மாலில் வாங்கினது வந்து இந்த கடை பார்த்திங்கன்னா அவுட்லெட் கடை. ஸோ அதனால் ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே நார்மல் ஷாப் மாதிரி தான் இருக்குது. சிங்கப்பூர் ரேட்டுக்கே தான் வச்சுருக்காங்க. நல்ல விலை கம்மியாக இருந்துச்சு. எல்லாமே பிராண்ட் உள்ளது தான். அங்கே வந்து ஷர்ட்டும் 2 ஜாக்கெட்டும் வாங்கினோம். எல்லாம் சுற்றி பார்த்து வந்தோன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாங்க எல்லோரும். அப்படியே எல்லோரும் தூங்க போயாச்சு. காலையில் எந்திரிச்சிட்டப்போ நல்ல வேலை அங்கேருந்து வரும்போது பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது டீ போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ஜாமு பட்ரு எல்லாமே இருந்துச்சு. அதை வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் சாப்பிட்டோம். மலேசியாவுக்கு போக முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே என்ன பண்ணேன்னா இறால் வாங்கி வரட்டி கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு போயிட்டேன். எந்திரிச்சோன்னா வெளியே எடுத்து வச்சுட்டேன். அப்போ செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் ஐஸெல்லாம் கொஞ்சம் விட்டுரும் அப்படிங்கிறதுக்காக சிறு பருப்பும் ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பருப்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் கொண்டக்கடலை வைக்கலான்னு கடலையும் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரீசரில் வந்து புளியானா ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் எடுத்து இப்போ வெளியே வச்சுட்டேன். இதுதான் பாருங்கள், நல்லா ஐஸு உறைஞ்சி போய் கிடக்குது. கொஞ்சம் ஐஸு கூல் போன அப்புறமா லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், ரசம் ரெடி ஆயிரும். இப்போ அரிசி எடுத்து குக்கரில் சோறு வைக்க போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட, ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சா வந்து பொங்கி வடிஞ்சு இது வீணாயிருது குக்கர்லாம் அப்படின்னு. இந்த இடம்லாம் பட்டு இந்த மாதிரி ஆஃபாக திறந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வர பின்னாடி அதே மாதிரி கொஞ்சம் காற்று போகிற மாதிரி வைக்கணும். கரெக்டாக அந்த சோறு வெந்து ஆஃப் பண்ணும் போது நீங்கள் சட்டியை மூடி விட்டால் போதும். குக்கர் மூடிய அழகாக கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஆஃப் ஆன உடனே சுவிட்சை ஆஃப் பண்ணி விட்டுட்டு சாப்பாட்டை வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டுறணும். அப்படி கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உருந்தாப்பில் இருக்கும். இப்போ வெங்காயம் வெட்டிட்டேன், இறால் பொரிக்க போகிறேன்.
இறால் பொரிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் நம்ம கூட போட்டு பொரிச்சோம்னா நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், சோறு ஆஃப் ஆகிடுச்சு. இந்த டைமில் நல்லா மூடி விட்டுட்டு ரைஸ் குக்கரை நான் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போது இந்த மாதிரி கிண்டி விட்டுறணும். நல்லா உருந்தாப்பில் இருக்கும். யாருமே வந்து வடித்த சோறு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. ரைஸ் குக்கரில் வைக்கனால ஈஸியாகவும் இருக்கும். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தாப்பில் இறாலும் ரெடியாக போகுது. பருப்பும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இனி தாளித்து மட்டும் தான் ஊற்றணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இறால் செஞ்சு சாப்பாடு வச்சு பாருங்கள். பருப்பும் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. சூப்பரான சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த இறால் எப்படி வரட்டி பொரிக்கணும்னு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எப்போ ஊருக்கு எங்கேயும் போயிட்டு வந்தோம்னா நான் வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பேன். எப்போவுமே எங்கள் பழக்கம் உண்டு. அதே மாதிரி வந்தவொடனே என்ன பண்ணேன், கொஞ்சம் சமையல் வேலை முடித்த அப்புறமா எல்லா இலையும் பறிச்சிட்டு வந்தேன். ஓமலி இலை, வெத்தலை, துளசி, அதுக்கப்புறம் தூதுவளை, வேப்ப இலை எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் 2-3 பல் பூண்டு இடித்து போட்டுருவேன். நீங்களும் வச்சு கொடுங்க அந்த மாதிரி. இதை எப்படி செய்யணும்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு 4-5 மிளகு, முழு மிளகு கொஞ்சம் தட்டி போடணும். இது 5-6 பேருக்கு நான் செய்ய போகிறேன். அதனால் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் இதை சேர்த்துக்கிறேன். இது யார் வேணாலும் குடிக்கலாம். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இது இருமல், சளி, தலை நீர்க்கட்டு, செவிமானம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் குடலை பற்றிகிட்டே இருக்கும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தவுடனே. ஒரு மாதிரி புளிப்புத்தன்மையாக இருக்கும் வாய். அதுக்கெலாம் நல்லாவே கேட்கும். காய்ச்சல் கூட ரொம்ப நல்லது, குடிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்ட அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி விட்டோன்னா அது சாரெல்லாம் இறங்கிரும். பாருங்கள் கலர் எப்படி வந்துட்டுன்னு. நல்லா மணமாகவும் இருக்கும். இதை செஞ்ச கையோடு என்ன பண்ணேன்னா, கொண்டு வந்த துணியெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் துவைச்சிடலான்னு எல்லாமே வாஷிங் மிஷினில் போட போகிறேன். சாலை மீன் ஆக்கும் போது நான் என்ன பண்ணேன், 3 சாலை எடுத்து வச்சுருந்தேன். இங்கே நம்ம ஊர் சாலை மாதிரி குட்டி சாலை கிடைக்காது. இங்கே எல்லாம் பேச்சாலை மாதிரி தான் கிடைக்கும். அதில் நல்ல பெரிய மீன் தான். அதை எடுத்து நான் வந்து மசாலா போட்டு வெயிலில் காய வச்சேன் கருவாட்டுக்காக. இங்கே கருவாடு விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய போட்டால் போதும், நல்லா சுக்காக காஞ்சிரும். காஞ்ச அப்புறமா நம்ம பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா தேவைப்பட்ட நேரம் கருவாட்டு குழம்பு, கருவாட்டு கிரேவியெல்லாம் வச்சுக்கலாம். சாயங்காலம் ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். மொட்டை மாடிக்கு வந்தேன் செடியெல்லாம் பார்க்கலான்னு. அப்புறம் பார்த்தா இது நிலவா இல்லைன்னா சூரியனான்னு ஒன்றுமே புரியல. சும்மா அப்படியே வீடியோ எடுத்தால் உங்களுக்கு எப்படி தெரியுது நிலவா சூரியனான்னு கண்டுபிடிக்க முடியுதா? நைட்டுக்கு மத்தியானம் செஞ்சு தாலும் சப்பாத்தியும் செஞ்சு வச்சுட்டேன். மறுநாள் காலையில் வந்து புட்டு செய்ய போகிறேன். இது முஸ்தபா சென்டரில் வாங்கிட்டு வந்தேன். சோள மாவு. நம்ம எப்பவும் அரிசி மாவில் தானே புட்டு செய்வோம். அந்த சோள மாவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவும் சேர்த்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த புட்டு மாவு ரொம்ப நேரம் வந்து வைக்கணும் தேவையில்லை. 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுது. கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி தொளிச்சு வச்சா போதும். 10 நிமிஷத்தில் வந்து நம்ம அவிச்சிடலாம்.
புட்டு வந்து நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாழைப்பழம், தேங்காய் பால், சீனியெல்லாம் போட்டு பிசைய போகிறேன். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே வந்து ஸ்வீட்டாக தான் சாப்பிட்றாங்க. நான் புட்டு அவிக்கும்போது தேங்காய் பூ போட்டு அவிக்கலை, அதனால் தேங்காய் பால் எடுத்துட்டேன். அந்த மத்தியானம் வந்து நான் சமைக்கலை, என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து சாப்பாடு இருந்துச்சு. அவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மட்டன் பிரியாணியும் பன்னீர் புலாவும் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் அவங்களே பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில். இது வந்து வாட்டர்மெலன் பால் சர்பத்து. கேக்கோட ஃப்ளேவர் வந்து பட்டர் கோச்சி சாக்லேட். இப்போ வாங்க நம்ம மல்லிகைப்பூ செடி போய் பார்க்கலாம். நான் காலையில் பார்க்கும்போது நிறைய மொட்டு விட்டுருந்துச்சி. இப்போ வந்து மல்லிகைப்பூ நிறைய வந்து பூத்துருக்குது. இப்போ இதெல்லாம் பறித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்டு வேறு வந்து மல்லிகைப்பூ செடி பதியம் கேட்டாங்க. செடி கட்டாங்க, பதியம் வைக்க போகிறேன். மல்லிகைப்பூ செடி இப்படி தான் பதியம் வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஒரு சட்டியில் மண் வச்சு அதில் அந்த குப்பை அப்படியே பதிச்சு மேலே கொஞ்சம் வெயிட்டான கல் எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தோம்னா அழகாக சூப்பராக வேர் விட்ருக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணிட்டோம்னா ஒரு செடியாக எடுத்துடலாம். நைட்டு டின்னருக்கு வந்து கஞ்சி தான் போட்டேன், நோம்பு கஞ்சி மாதிரி. அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்னு தாளிக்க பார்த்தா நெய் இல்லை. அதனால் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நிறைய வெங்காயம் போட்டு தாளித்தேன். அப்புறம் கஞ்சி தாளிக்கு இஞ்சி பூண்டு போடுவேன். பார்த்தா இஞ்சி பூண்டு முடிஞ்சு போச்சு, இனி தான் அரைக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு வந்து உரல் உலக்கிலே தட்டிட்டேன். கஞ்சிக்கு ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றணும். நெய் இல்லை, அப்போ என்ன பண்ணேன், ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டரை எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து போட்டேன். அதனால் வெங்காயம் நல்லா பொரிஞ்சப்பறம் நான் பட்டர் போட்டேன். நான் பட்டர் முதலே போட்டேன்னா பட்டர் வந்து கரிஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் வெங்காயம் பொரிஞ்சப்பறம் போட்டால் நல்லா வந்துட்டு நல்லா மணமாக இருந்துச்சு. கஞ்சியும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட்டு. இப்போ வேலை முடிஞ்சிட்டு அடுத்தாப்பில் பறித்து வச்சிருந்த பூ தான் கொறுத்துடலான்னு பார்க்குறேன். ஆனால் என்கிட்ட நார் இல்லை, நூல் வச்சு தான் கொறுத்தேன். நிற்கவே இல்லை, நூலில் வலிக்கிட்டு போச்சு. நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பூ வந்து கட்டுறேன், மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அது நூலில் வந்து என்னால் கட்ட முடியல, வலிக்கிட்டே இருக்குது. அதனால் ஊசி வச்சு கொறுத்துட்டேன். நல்லா ஒரு கையளவுக்கு இருக்குது பூ, நல்லா அடர்த்தியாகவும் கட்டி நூல் வச்சு கொறுத்ததுனால அப்படி வந்துட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தீங்க. அது கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.